ஜாக்பாட் நம்பர் 1 என்ன? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னா என்ன? ஜென்ரலாகவே நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம், சந்திரன் அஷ்டமத்தில் 8ல் மறைந்தால் அது சந்திராஷ்டமம், ரைட். குரு 8ல் மறைந்தால் அது அஷ்டம குரு, சனி 8ல் மறைந்தால் அது அஷ்டம சனி. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த 3வதாக சொன்ன பாருங்க, இந்த பாயிண்ட் கொஞ்சம் விகரஸாக செயல்படும். ஏன் அப்படின்னா, இந்த சனி 8ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது பெரும்பலம் அடைந்து விடுகிறார். பெரும்பலம்னா என்னன்னா, உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கான எல்லா ஆக்சஸும் ஈஸ்வரன் கிட்ட அவர்கிட்ட கிடைச்சிருது. ஸோ அப்போ என்ன பண்ணுவார், இந்த சனியே என்ன பண்ணுறாருன்னா, ஃபுல் ஓனர்ஷிப் எடுத்து அவராகவே எல்லா விதமான டார்ச்சர்ஸையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு என்பது ஜோதிட விதி. அப்போ அஷ்டம சனி நடக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அகப்பட்டவனுக்கு விருந்தா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு பழமொழி. அகப்பட்டவனுக்கு போய் சிக்கிட்ட பங்கு, நீ மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக மாட்டி விட்டுருவார் இந்த சனி பகவான். அப்போ ஏதாவது கைவிட்டு வாங்கிட்டு இருக்கிறவங்க, சரி வெண்டார்கிட்ட இருந்து அப்படி கொஞ்சம் போக்குவரத்தா அப்படி ஏதாவது கவனிப்பாங்க சார், அதை அப்படி கொஞ்சம் வாங்கிப்பேன் சார், நானும் ஜாலியாக இருக்கேன் சார், இன்னைக்கு நீங்கள் மாட்டிப்பீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்பவர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, ஓடி போயிருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏதேனும் திருட்டுத்தனம் யாருக்காவது தெரியாமல் நம்மளை வேண்டா பார்க்க போகிறான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு.